தவறு. காலணில அங்கே போட்டுருங்க. தயவுசெய்து செப்பல் அங்கே போட்டு வந்துருங்க தம்பி. தயவுசெய்து வர்றவங்களா ஐயா செப்பல் அங்கே போட்டு வந்துருங்க. திரும்ப நீங்க வந்து எடுக்க முடியாது. வாங்க வாங்க போயிட்டு இருங்க. தேவர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர் பெருமனார் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று நேர்மையான அரசியலை முன்னெடுத்து சென்றவர். அதனால் இன்று அவர் உயிரோடு இருந்திருந்தால் முழு ஆசீர்வாதமும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதை சார்ந்த இயக்கங்களுக்கும் கிடைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு துணிச்சலான ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்தார். நாங்கள் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு துணிச்சலாக ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் இந்துக்கள் என்றால் அவர்கள் வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உட்பட. ஆக இது தவிர்க்கப்பட வேண்டும். எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தமிழர்களாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால், மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக வந்த பின்பு மரியாதைக்குரிய இனிமையாக இங்கே தெய்வீக திருமகன் தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தரிசிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். குழந்தை அவர்கள் அடுத்த வருஷம் வரணும். மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று மரியாதை செலுத்துவது தமிழர்களுக்கு, ஒரு பச்சை தமிழருக்கு தமிழர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து அளிக்கப்பட்ட மரியாதை. இதில் முதலமைச்சர் அண்ணன் சிபிஆர் அவர்களை பார்த்து தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு, தமிழரான அவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு திமுகவின் பங்கு என்ன இருந்தது என்பதை அவர் மனசாட்சி தொட்டு சொல்லட்டும். ஆக நவீன் பட்நாயக்கு இருந்த பெருந்தன்மை இவருக்கு இல்லை. ஏனென்றால் அங்கே அவர் மாற்றுக் கட்சியாக சேர்ந்தவராக இருந்தாலும் குடியரசுத் தலைவருக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது. திமுக நேர்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கள் என்றால் 63 கோடி ரூபாய்க்கு மேலே, 634 கோடி ரூபாய்க்கு மேலே மிக மிக கடுமையாக குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். நேர்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஏறக்குறை 7-8 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சதுப்பு நில காடுகள் 2000 கோடி ரூபாய்க்கு மேல அங்கே ஊழல் நடந்திருக்கிறது. சதுப்பு நில காடுகளின் எல்லை தெரியலன்னு தமிழக அரசு சொல்கிறது. ஆக இதற்கெல்லாம் பொறுப்பேற்று தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் பதவி விலக வேண்டும். ஒரு ஏற்கனவே ஒரு கார்ப்பரேஷன்ல, மதுரை கார்ப்பரேஷன்ல பிரச்சனை, அதே மாதிரி இங்க சென்னையில குடிநீர் வழங்குதல் உட்பட எல்லாவற்றிலும் ஊழல் நடந்திருக்கிறது என்ற வகையில் நிச்சயமாக தமிழக அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உள்நோக்கத்தோட இந்த குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்குது. நாங்க சட்டரீதியா அதை சந்திக்க தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு கேள்வி சொல்றாரு. இல்ல 10 ரூபாய் பாட்டில் இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் அரசாங்க பொறுப்பு. இதுதான் தாரக மந்திரமா தமிழக அரசிற்கு இருக்கு. பாட்டில்னா 10 ரூபாய், அரசாங்க பொறுப்புனா பல லட்சம் ரூபாய். இன்னைக்கு எந்த செந்தில் பாலாஜி கமிஷன் வாங்கினாருன்னு சொல்லிட்டு தானே நீங்களே வழக்காடு மன்றத்துக்கு போனீங்க. ஆக அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இதுவும். காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம், நேற்று கூட அண்ணன் கருநாகராஜனும் அண்ணன் கராத்தே தியாகராஜனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சிறப்பு அந்த சீராய்வை சீரழிவு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வாக்குரிமை மறுக்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் பயன்படுத்துகிறார். நீங்க அந்த காலத்திலே சொல்லுவாங்க, வீட்டில் மறைஞ்சவங்க எல்லாம் எங்கன்னு பார்த்தா திமுக அவங்க வாக்காளர்கள் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஓட்டு போடுறதுக்குன்னு. நான் 67ல இருந்து கேள்விப்படுறோம் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை. ஆக இன்னைக்கு கொளத்தூர்ல இருந்து எல்லா இடங்களிலும் முறைகேடினால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள்.
3 முறை தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து சரி செய்யறதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? ஆக நீங்கள் பயப்படுகிறீர்கள். நீங்கள் முறைகேடால தான் திமுக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. அந்த முறைகேடு SIR அதன் மூலம் நீக்கப்படும் என்பதில் பதற்றத்தோடு இருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னொன்னு, சில புதிய கட்சிகள் SIR பத்தி தெரியாம பேசுகிறாங்க. SIR என்பது முறைகேடுகளை நீக்குவதற்கு, அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் நியாயமான தேர்தல் நடைபெறும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், நான் பொதுச் செயலாளர் இருக்கும்போது மாநகராட்சி தேர்தல் தடுக்கப்பட்டு மறு தேர்தல் வைக்கப்பட்டது. எல்லாம் போகஸ் ஓட்டு. ஆக இன்னைக்கு திமுக இந்த SIR-ஐ எதிர்ப்பதற்கு காரணம் அவர்கள் முறைகேடோடு வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்காகத்தான். அதே நிலைப்பாட்டோடு தான் இருக்கிறோம். பாஜக அதிமுகவோடு கூட்டணிக்கு இல்ல, இதற்கு எங்களது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படும். அதற்கு நாங்கள் எல்லாரும் இணைந்து பணியாற்றுவோம். எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் அமர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்துவோம்னு விஜய் பற்றிய கேள்விக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பதில் தான் எங்க எல்லாரோட பதிலும். திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. இன்னைக்கு ஏதோ கூட்டணி வைக்கிறோம்னு கேட்டதுனால ஏதோ மற்றவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல. திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது, விஜய்க்கும் பங்கு இருக்கிறது என்பதுதான் கொடுத்திருப்பாங்க. அதனால எங்க கட்சி தலைவர் முடிவு பண்ணுவாங்க போறதா இல்லையான்னு. ஆனா SIR-க்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று மரியாதைக்குரிய அண்ணன் கருணாகரராஜனும் கரைத்த தியாகராஜன் எங்கள் தலைவரின் வார்த்தையை சொல்லிட்டாங்க. SIR என்பது கிளீனிங் தி சிஸ்டம். நீங்க உங்களுக்கு எதையும் கிளீன் பண்ணாலே பிடிக்காது, அதான் உங்களோட பிரச்சனை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ற பெயர் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்தியாவின் தேசியத்திலும் கலந்திருக்கிற திருப்பெயர் என்று காலந்தோறும் அறியப்படுகிறது. ஒரு தலைவனின் புகழ் காலம் ஆக ஆக குறையும் அல்லது மறையும் அல்லது மங்கும் என்றுதான் பல பேர் நினைக்கிறார்கள். ஆனால் காலந்தோறும் தேவர் திருமகனின் திருப்புகழ் வளர்ந்து கொண்டே இருப்பதைத்தான், இன்னும் அவர் சிறந்து கொண்டே இருப்பதைத்தான் காலம் காட்டுகிறது. இந்த நல்ல பொழுதில் நான் ஒரு செய்தியிலிருந்து செல்வகுமார் அவர்களும் அவரை சார்ந்தவர்களுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குழந்தை பேர் சொல்லுங்க. சுந்தரபாண்டியன் தேவர் அவர்களும் குழந்தைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருகை அன்போடு வரவேற்கிறோம். சீரு சிறப்பும் செல்வமும் பேரும் புகழும் பெற்று அடுத்த வருஷம் நீங்க உங்க பையனை கல்யாணம் பண்ணி அவங்களோட குடும்பத்தோட நீங்க கூட்டு வர்றீங்க. ஆமா, கண்டிப்பா தேவருடைய நல்லாசை கிடைத்திட, சீரு சிறப்பு செல்வம் பேரும் புகழும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திட அந்த தேவரை வேண்டி வணங்குகிறோம். இந்த நல்ல பொழுதில் ஒரு செய்தியை தமிழ்நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தேவர் என்பது ஒரு ஜாதியின் அடையாளம் என்று யாரும் தனித்து பார்க்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜாதியின் பெயர் பழங்கால பெரியவர்களோடு ஒட்டி வந்திருக்கிறது. ஜிடி நாயுடு என்றால் நாயுடு என்பது ஜாதி பெயராக அறியப்படக்கூடாது. ஊவே சாமிநாத ஐயர் என்றால் ஐயர் என்பது சாதி பெயர் என்று கருதப்படக்கூடாது.
வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்றால் பிள்ளை என்பது சாதி பெயர், சாதி பெருமிதம் என்று கருதிவிடக் கூடாது. அவைகளெல்லாம் குறியீடுகள் மற்றும் ஆகுபெயர்கள். இன்னும் சொல்ல போனால் அந்தந்த கால அடையாளங்கள். ஜாதிக்கு முன், ஜாதிக்கு பின் என்று வரலாற்றை இரண்டாக நீங்கள் பகிர்ந்து பார்க்க வேண்டும். ஜாதி பெயர் அவர்களின் பெயர்களோடு ஒட்டி கொண்டிருப்பதனால் அது ஜாதியின் பெருமிதம் என்று யாரும் கருதிவிடக்கூடாது. அவரை ஒரு ஜாதிக்கு உரியவராக யாரும் பிரித்துவிடக்கூடாது. அவர்களின் பெயரை ஒட்டியிருக்கிற ஜாதியை அகற்றுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. வைரமுத்து என் பெயரோடு நான் ஜாதி பெயரை இட்டுக்கொள்ள மாட்டேன். என் மகன்களும் ஜாதி பெயரை இட்டுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் என் பாட்டன் ஜாதி பெயர் இல்லாமல் அறியப்பட மாட்டார். என் தந்தை ஜாதி பெயர் இல்லாமல் அறியப்பட மாட்டார். நான் ஜாதி பெயரை இட்டுக்கொள்ளாதிருப்பது எனது வரலாறு. ஆனால் அவர்கள் ஜாதி பெயரோடு அறியப்பட்டதுதான் அவர்களின் வரலாறு. ஆகவே இதை யாரும் ஜாதி பெயர் என்று கருத வேண்டியதில்லை. ஜிடி நாயுடு என்று பாலத்திற்கு பெயர் வைத்ததை ஜாதியின் அடையாளமாக கருதாமல் அந்த ஜிடி நாயுடுவின் விஞ்ஞானத்திற்கு அடையாளமாக, அவருடைய ஆற்றலுக்கு அடையாளமாக இந்த தமிழ்நாடு கருதி கொள்ள வேண்டும். வாழ்க தேவரின் திருப்புகழ், வாழ்க தேவரின் திருப்பெயர், வாழ்க தேவரின் தியாகங்கள். வணக்கம். தெய்வ திரு ஐயா பொன்முத்துரை அம்மலிங்கனார் இவருடைய 63வது குருபூசை தினத்தை முன்னிட்டு தெய்வமும் தேசியமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்து அதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுடைய அன்பை பெற்ற ஒரு அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு உன்னத தலைவர், மரியாதைக்குரிய மறைந்திருக்கக்கூடிய ஐயா பொன்முத்துராமலிங்கம் அவருடைய திருவுருவ சிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்டளையின் பேரில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் தெய்வ திரு பொன்முத்துராமலிங்கம் அவருடைய நினைவு அவருடைய உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம். அவருடைய புகழ் ஓங்க வேண்டும். தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று வாழ்ந்து மறைந்த அந்த உன்னத தலைவருடைய புகழை நாம் எல்லாம் போற்றுவோம், வணங்குவோம். நன்றி. மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது என்று கேள்விக்கணை எழுப்பி வீரமில்லாத விவேகம் முரட்டுத்தனம், விவேகமில்லாத வீரம் முரட்டுத்தனம் என்று சொல்லி தேசியத்தின் தெய்வீகத்தின் தன்னுடைய இரண்டு கண்களாக பாவித்த தேவர் திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய 118வது பிறந்த நாள், 63வது நினைவு நாள் என்று இரண்டும் ஒரே நாளில் வருகின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையில் பசும்பொன்னில் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சியில் தான் மேல நீதிநல்லூர், கமுதி, உசிலம்பட்டி ஆகிய 3 இடங்களில் கல்லூரி துவங்கப்பட்டது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. நீண்ட நெடிய நாட்கள் சிறைவாசத்தை மேற்கொண்டவர் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து களமாடியவர். அவர் வேட்புமனு தாக்கல் செய்த உடனேயே யாரும் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்யாமல் இண்டிபெண்டனாக அவர் வெற்றி பெற்றது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த தெய்வ திருமகனுடைய சிலைக்கு நாங்கள் மாலை அணிவிப்பதில் ஒரு கடமையாக கொண்டிருக்கின்றோம். அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாகவும் அவர் சிறை வாழ்க்கை மேற்கொண்டார் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற கரிசனத்தோடு அவர் தன் வாழ்நாளை ஒப்படைத்து கொண்டவர். எனவே அவருடைய
நினைவு நாளில், பிறந்த நாளில் இரண்டும் ஒரே நாளில் தான் வருகிறது. 30/10/1908 பிறந்து 30/10/1963 55 வயதில் தன்னுடைய இளம் வயதிலேயே அவர் வாழ்க்கை முற்று பெறுகிறது. அவர் ஒரு சரித்திரமாக வாழ்ந்திருக்கிறார். அந்த சரித்திரத்தை உதாரணமாக கொண்டு எங்களுடைய பொது வாழ்க்கையை மேற்கொள்ள உறுதி ஏற்கின்றோம். வாழ்க தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேயாருடைய புகழ் என்று வாழ்த்துகிறோம். தேசியமும் தெய்வீகமும் என இரண்டு கண்கள் என்று சொல்லி தமிழகத்தில் ஒரு அமைதியான சமுதிர பூங்காய் உருவாவதற்கு தன்னை முன்னிலைப்படுத்தி பணியாற்றிய பெரும் மதிப்பிற்குரிய தேவரையாவுடைய 118வது பிறந்தநாள் விழா குரு பூஜையில் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அருமையன் டிடிவி அவர்கள் பசுமொன்னிலே அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகின்ற அதே நேரத்தில் சென்னை மண்டலத்தின் சார்பாக இங்கே நன்னத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக எங்களுடைய புகழஞ்சலியை அவருக்கு மலர்மாலை அணிவித்து செலுத்துகின்றோம்.